புதுச்சேரியில் மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஏஐடியூசி, சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இன்னைக்கு இந்த போராட்டத்தோடு சேர்ந்து பந்த் இன்னைக்கு அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து நடத்தியிருக்கின்றோம். இந்த பந்த் இந்த ஆட்சிக்கு ஒரு சிறிய சவுக்கடி கொடுத்திருக்கிறது. இந்த புதுச்சேரியில் அனைத்து வியாபாரிகளும் அரசு சார்பு அரசு ஊழியர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு இந்த பந்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய அளவில் பந்து வெற்றி பெற்று இருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கின்ற கோரிக்கைகள் ஏற்கனவே நம்ம சொன்ன பல்வேறு விஷயங்களோடு சேர்ந்து இன்னைக்கு இந்த பந்தில் இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வியடைந்த அரசாங்கத்தினுடைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். குறிப்பாக புதுச்சேரியினுடைய அரசு துறை நிறுவனமாக இருக்கிற மின்துறை தனியார் மயமாக்குறது, அரசு கார்பரேஷன் இன்னைக்கு போர்ட் இருக்குது, அந்த துறைமுகத்தை இன்னைக்கு தனியார் மயமாக்கி இன்னைக்கு புதுச்சேரி வருமானத்தை எடுத்துருக்கிறாங்க. அதே போல் ஏர்போர்ட்டை இன்னைக்கு தனியாருக்கு கொடுக்கறதுக்கான முயற்சியாக இருக்கிறாங்க ஒழிய புதுச்சேரி ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணுற வேலை செய்யலை. சுற்றுலா முழுக்க இன்னைக்கு தனியார் மயம் போயிட்டு இருக்குது. அரசு துறையில் அத்தனை காலி இடங்களையும் இன்னைக்கு கான்ட்ராக்ட் பேசியில் வேலைக்கு வச்சுருக்காங்க. முழுக்க இந்த அரசாங்கம் மத்தியினுடைய அந்த பிஜேபியினுடைய முழு அஜெண்டாவே இங்கே செயல்படுத்தி வராங்க. இந்த மக்களால் தேர்ந்தெடுத்த அரசுக்கு முழு மரியாதை இழந்து விட்டது. நேற்று கூட முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நகரத்தில் புதுச்சேரியில் இந்த ஆட்சி எப்போ வேணால் கலையிலான்ற சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது. இன்னைக்கு அவங்களாம் உண்மையிலே சுயகௌரவம் தன்மானமாக இருந்ததுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான் நியமிக்கப்பட்டவங்களை வித்தியாசம் உணர்ந்து இவங்க நடந்துக்கணும். அதுமாரி இல்லாமல் புதுச்சேரியில் மிக மோசமான நிலைமை போயின்னு இருக்குது. இந்த பந்து இதெல்லாம் இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குது. தொடர்ந்து இந்த அரசாங்கம் இருக்குமா இருக்காதான் தெரியாது. ஆனால் புதுச்சேரியில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த நாங்களாம் ஒரு முகத்தோடு வருகின்ற 26 தேர்தலை நோக்கி மிக வேகமாக புதுச்சேரியை கொண்டு சென்றிருக்கிறோம். புதுச்சேரியினுடைய பழைய நிலைமை, சுதந்திரமான புதுச்சேரி, தொழில் வளர்ச்சி உள்ள புதுச்சேரி, சுற்றுலா வளர்ச்சி உள்ள புதுச்சேரி, உண்மையான சுற்றுலா, இப்போ இருக்கிற சுற்றுலா இல்லை, இதெல்லாம் மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை வருகின்ற காலத்தில் நிச்சயமாக இருக்கும்.